அனைவருக்கும் வணக்கம். 12 ராசியில் குறிக்கும் பொருள் பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு ராசியும் பொதுவாக குறிக்கும் உடல் அமைப்பு, தன்மைகள், அடையாளங்கள், உடல்நிலை, பொருளாதாரம் மற்றும் தொழில் ஆகியவை இங்கு சுருக்கமாக விவரிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த ராசியில் கிரகங்கள் இருப்பின் அவை அந்த ராசி தரும் பலன்களை மாற்றியமைக்கும். ஒரு ராசியில் எந்த கிரகமும் இல்லாத போது மட்டுமே அதன் இயல்பான பலன்கள் மாற்றமின்றி வெளிப்படும். மேலும் அந்த ராசியின் அதிபதி கிரகமும் அந்த ராசியிலேயே இருந்தால் அந்த ராசியின் இயல்புகள் இன்னும் வலிமையாக வெளிப்படும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உள்ளதைப் போல் ஒவ்வொரு ராசியும் நல்ல மற்றும் மோசமான 2 விதமான பண்புகளை வெளிப்படுத்தும். இவை மற்ற ஜாதக காரணிகளின் அடிப்படையில் மாறுபடலாம். குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் லக்னத்திலிருந்தால் தீய விளைவுகளை குறைத்து கொண்டு நல்ல பலன்களை அதிகமாக அளிக்கும். சனி, செவ்வாய் போன்ற பாபகிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் நல்ல பண்புகளை ஒடுக்கி எதிர்மறை பண்புகள் வெளிப்படுத்துவதற்கு காரணமாகும். இதேபோல் ஒரு ராசி குறிக்கும் பொதுவான உடல் அமைப்பு அல்லது வெளிப்புற தன்மைகள் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் இயல்பிலிருந்து மாறக்கூடும். கேபி கோட்பாட்டின்படி ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது என்பது பொருட்டல்ல, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த நட்சத்திர அதிபர் எந்த வீட்டில் நிற்கிறார் என்பதை பொறுத்தே பலன் அமையும். இது அந்த அதன் தீர்ப்பாகும். மேலும் அதை எந்த விதத்தில் மாற்றி அமைக்க முடியும் என்பதை அந்த கிரகத்தின் உபாதிபதி தீர்மானிப்பார். நன்றி, வணக்கம்.